ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை வண்டி ஓட்ட கூட்டிட்டு போகல. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். நண்பர்களே, நான் ஷார்ட் வீடியோ போட்டாலும் சரி, லாங் வீடியோ போட்டாலும் சரி, எனக்கு கமெண்ட்ஸ்ல டிஎம்ல நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் டிரைவிங் ஃபோபியா. அதாவது கார் ஓட்டும் பயம். கார் ஓட்ட கத்துக்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் முதல் எதிரியே இந்த டிரைவிங் பயம்தான். மைண்டுக்குள்ள நாம ஆழமா நடப்போம், நாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓட்டணும், எதற்கும் பயப்படக்கூடாதுன்னு. ஆனா ரோட்ல வண்டி எடுக்கும்போது தான் அந்த சவால் வரும். டிராஃபிக்ல அந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம திணறி போறோம். இந்த பயத்தை எப்படி சமாளிக்கிறது? ஓட்டும்போதே நம்ம மேல நம்பிக்கைய, அதாவது கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்த்துக்கிறது? பயத்தை முழுசா இல்லாம ஆக்க முடியாது, அது அனுபவத்துல தான் வரும். ஆனா அதை எப்படி சுருக்கலாம், குறைச்சிக்கலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது தான் முதல் குழப்பம் வரும். கிளட்சை ரிலீஸ் பண்றதா, ஸ்டீரிங்கை திருப்புறதா, அங்கே இங்கே பார்க்கறதா? நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும். ஒரே இடத்துல மட்டும் உங்க கவனத்தை வைக்காதீங்க. ஸ்டீரிங்கை திருப்புறது, கிளட்சை ரிலீஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் சமமா பயிற்சி பண்ணுங்க. உங்க காரை ஒரு காலியான இடத்துல நிறுத்துங்க. கியரை போடுங்க. பிரேக்கை பயன்படுத்தாம கிளட்சை மட்டும் மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. வண்டி மெல்ல நகருதா, அப்புறம் கிளட்சை அமுக்குங்க. இப்படி திரும்ப திரும்ப பண்ணுங்க. கிளட்சை ரிலீஸ் பண்ணி வண்டியில அசைவு வந்ததும் மறுபடியும் கிளட்சை அமுக்கி நிறுத்துங்க. இப்படி பயிற்சி பண்ணும்போது உங்க வண்டியுடைய பைட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சா வண்டி நகர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பயம் குறையும். ரோட்ல போயிட்டு இருக்கோம், பின்னாடி இருந்து அதிகமா ஹார்ன் சத்தம் வருதுன்னா அப்போ நாம பயப்படுவோம். அடடா, திரும்ப திரும்ப ஹார்ன் அடிக்கிறானே, என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு வேகத்தை அதிகப்படுத்தினா வண்டி நிற்கும், இல்லைன்னா இடிபடும். தயவு செய்து பயப்படாதீங்க. பொறுமையா இருங்க. உங்களை நீங்களே கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. ஹார்ன் அடிக்கிறவர் போக இடம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா மெதுவா இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஓரமா நகர்ந்து அவருக்கு வழி விடுங்க. இல்லைன்னா நீங்க உங்க வேகத்துல பொறுமையா போங்க. அவருக்கு இடம் கிடைச்சதும் அவர் போயிடுவாரு. இப்படி ஹார்ன் அடிக்கிறது இன்னைக்கும் எனக்கே நடக்குது. அதனால பயப்பட தேவையில்லை. அவர் அவசரப்படுறாரு, நாம விதியை பின்பற்றி போறோம்னு நினைச்சுக்கோங்க. சிக்னல்ல நின்றுகிட்டு இருப்போம். லைட் பச்சையானதும் பின்னாடி இருக்கிறவங்க ஒரு செகண்ட் கூட விட மாட்டாங்க, ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப நாம என்ன பண்றது? சிக்னல்ல டைமர் ஓடிச்சுன்னா 10 செகண்ட் இருக்கும்போதே இக்னிஷனை ஆன் பண்ணி வண்டியை கியர்ல போட்டு கிளட்சை ரெடியா வச்சிருங்க. லைட் கிரீன் ஆனதும் ஸ்மூத்தா கிளட்சை ரிலீஸ் பண்ணி முன்னாடி போங்க. பின்னாடி ஹார்ன் சத்தம் அதிகம் வந்தா பயம் வேண்டாம். பதட்டப்படாம மெதுவா வண்டியை நவர்த்துங்க. அவசரப்படுறவங்க போகட்டும். ரெண்டு பக்கமும் டிராஃபிக் நெருக்கிக்கிட்டு வர்ற நெரிசலான ரோட்ல போகும்போது என்ன பண்றது? ஒன்னு பண்ணுங்க. ஒன்னு சாலையின் ஒரு ஓரமாகவே ஓட்டுங்க. அது வலது பக்கமா இருக்கலாம், இல்லைனா இடது பக்கமா இருக்கலாம். இப்படி ஓட்டும்போது ஒரு பக்கத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு பக்கத்தை மட்டும் பார்த்து கவனமா ஓட்டலாம். அப்போ உங்க மேல இருக்கிற பாரம் குறையும், பயம் குறையும். கடைசி மற்றும் முக்கியமான டிப்ஸ். நீங்க கார் ஓட்ட பழகும்போது கூடவே டிரைவிங் தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுக்கோங்க. ஆனா அவங்க உங்களை பயமுறுத்தக்கூடாது. ஏண்டா இப்படி ஓட்டுற, நிறுத்து, இடிச்சிடுவேன்னு திட்டுறாளா இருக்கக்கூடாது. மெதுவா போடா, பரவாயில்ல, ஸ்மூத்தா எடு, வெளியே வந்துரும்னு உற்சாகப்படுத்துற ஒருத்தரை மட்டும் கூடவே கூட்டிட்டு போங்க. பயம்புறுத்துற நண்பரை தவிர்க்கவும். டிராஃபிக்ல வண்டி நின்னு போச்சுன்னா பதறி திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை ரிலீஸ் பண்ணி நிறுத்தாதீங்க. அமைதியா ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி வண்டியை நகர்த்தி ஓரமா ஒதுங்கி வழிவிடுங்க. அவசரம் வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க பதட்டப்பட உங்களுக்கு ஆகிற நேரம் அதிகமாகும். நீங்க முயற்சி பண்ணுங்க. என்னால முடியும், இவ்ளோ பேர் ஓட்டுறாங்க, நானும் ஓட்டுவேன்னு ஒரு நம்பிக்கையோடு வண்டி ஓட்டுங்க. இது ஒரு சாதாரண ரொட்டீன் வேலைதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிரைவிங் பயத்தையும் கிளட்ச் கண்ட்ரோலையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே நம்ம நீண்ட வீடியோக்களை தொடர முயற்சி பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை, டேக் கேர். இந்த வீடியோவினுடைய முழு வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க.